அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான ஹதீஸ் குர்பானியின் சட்டம். அதாவது அல்ஃபரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு பெருநாளன்று யௌமுல் அல்ஹா தொழுகைக்கு பிறகு எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அப்போது யார் நாம் தொழுவது போன்று தொழுது நாம் குர்பானி கொடுப்பது போன்று குர்பானி கொடுக்கிறாரோ அவர் குர்பானியை சரியாக நிறைவேற்றியராவார். யார் தொழுகைக்கு முன்பே அறுக்கிறாரோ அது தொழுகைக்கு முந்தைய சாதாரண அறுப்பு தான், அது அவருக்கு குர்பானியாக ஆகாது என்று கூறினார்கள். அப்போது அல்ஃபராவின் தாய் மாமா அபு ஃபுர்தா பின் நியார் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாவின் தூதரே, நான் தொழுகைக்கு முன்பே எனது ஆட்டை அறுத்துவிட்டேன். இன்றைய தினம் உண்பதற்கும் பருகுவதற்கும் நாள் என்பதை நான் அறிவேன். எனது ஆடுதான் என் வீட்டில் அறுக்கப்படும் முதல் பிராணியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆகவே நான் தொழுகைக்கு வருவது முன்பே எனது ஆட்டை அறுத்து உணவை உட்கொண்டு விட்டேன் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது ஆடு சாதாரண இறைச்சிக்கான ஆடுதான் என்று கூறினார்கள். அவர், அல்லாவின் தூதரே, எம்மிடம் ஒரு இளம் பெண் ஆடு ஜதா உள்ளது. அது 2 ஆடுகளை விட எனக்கு மிகவும் விருப்பமானது. என் சார்பில் குர்பானி கொடுக்க அது போதுமா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், ஆனால் உனக்கு பிறகு வேறு எவருக்கும் அது குர்பானியாக செல்லுபடியாகாது என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 955வது ஹதீஸாக இருக்குது. இந்த ஹதீஸ் சஹீஹுங்கிற தரத்தில் இருக்குது. அதாவது தொழுகைக்கு முன்னாடி யார் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத மாதிரி தொழுது முடித்ததுக்கப்புறம் குர்பானி கொடுக்குறாங்களோ அந்த குர்பானி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்படும். இது அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா அது ஒரு சாதாரண இறைச்சிக்கான ஆடு தான் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. இன்ஷா அல்லாஹ்.